லாங் டேர்முக்கு நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த நியூஸு இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படாது. பட் நான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறேன், ஒரு ஷார்ட் டேர்மில் வீக்லி பேசிஸில் இல்லை 1 or 2 டேஸில் நான் வாங்குகிற ஸ்டாக்கு விலை கூடணும் வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய வீடியோஸ் பேசுகிறாங்க, நானும் நிறைய வீடியோ பார்க்குறேன். அதில் எல்லாமே அவங்க குறிப்பிட்ட சில ஸ்டாக்கை சில பேரெல்லாம் கூட சொல்லுவாங்க. மேபி அவங்க அந்த ஸ்டாக்கில் நிறைய ஹோல்டிங் வச்சுருக்கலாம். ஸோ ஒரு 10 லட்சம் ஃபாலோவர் இருக்காங்கன்னா அவங்களும் அவங்க சொல்கிற ஸ்டாக்ஸை மேலும் மேலும் வாங்கும்போது அந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகும். ஆனால் பேசிக்காக ஒரு 2000-3000 ஸ்டாக் இருக்கிற இடத்துல இப்போ Q4 ரிசல்ட்ஸ், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனர் ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா டெய்லி 10-20 கம்பெனிக்கு ரிசல்ட் வருது. அதில் எதெல்லாம் நல்லா இருக்குது ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் 5%, 10%, 20% அப்பர் சர்க்கிட் கூட போகுது. உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா கிரிசிம் நல்ல ரிசல்ட்டு. ஸோ இன்றைக்கி 6% ஏறி இருக்குது. அவங்க ப்ரோக்கரேஜஸில் 3,800 வரைக்கும் அதுக்கு டார்கெட் கொடுக்குறாங்க. அடுத்தது கிருஷ்ணா டிஃபென்ஸு, அதுவுமே இன்றைக்கி ரிசல்ட்டு நல்லா இருந்தது. இப்போ க்ளோசிங்கில் மைனஸில் இருக்குது. ஆனால் அது ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1249 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 1299 வரைக்கும் போயிருக்குது. போயிட்டு தான் 1159க்கு வந்திருக்கு. மெட்ரோ பிராண்டு ரிசல்ட்டு நல்லா இருந்தது, 6% ப்ளஸ்ஸு. இது எரிக் லைஃப் சயின்ஸ், நாட்கோ ஃபார்மா கூட சேர்ந்து அவங்க பண்ணுறாங்க. ஓரளவுக்கு நியூட்ரலாக தான் ஆரம்பிச்சிது. ஓப்பன் 1489 ஓப்பன் பண்ணாங்க. 1530 வரைக்கும் போச்சு. 1% போச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறமா அது மைனஸுக்கு வந்துருச்சு. தற்சமயம் இந்த ஸ்ட்ரிக்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இல்லைன்னா ரொம்ப ஏறாது அப்படிம்பாங்க. சங்வி மூவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 9% போயிருக்குது. டால்பிராட்டோ இது ப்ளஸில் இருந்தது, அப்புறம் மைனஸ் வந்திருக்கு. மெட் ப்ளஸ் நல்ல ரிசல்ட்டு. பவர் மெக் அதுவுமே பார்த்திங்கன்னா ப்ளஸில் தான் இதாக இருக்குது, நல்லாவே மேலே போச்சு. இதுபோல் 2 ஸ்டாக் ஓப்பனிங்லேயே ஒன்று 10% அப்பர் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, இன்னொன்று 20% அப்பர் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ டெய்லியே நீங்கள் ஏர்லி மார்னிங் ஸ்க்ரீனரில் போய் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. மணி கண்ட்ரோல் ஆப்லேயுமே உங்களுக்கு அந்த ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் நோட்டிஃபிகேஷனில் இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸுக்கு ரிசல்ட் வந்திருக்கும் அப்படிங்கிறத அவங்க போட்டுருவாங்க. அதுபடி பார்த்து நீங்கள் அன்றைக்கி வாங்கி நல்ல ஸ்டாக்காக இருந்தது, லோ என்ன, ஹை என்ன, பிலாம் என்ன இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு மணி கண்ட்ரோல் ஆப் வழியாக பார்த்துட்டு நீங்கள் இன்கேஸ் இன்றைக்கி வாங்குறீங்க, கூடுச்சுன்னா விற்கிறீங்க, இல்லைன்னா டெலிவரி எடுக்கிறதுனா நீங்கள் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு வாரத்துலேயோ கொஞ்ச நாள்லேயோ அது கூடும்போது விற்றுட்டு வெளியில் வந்துடலாம். இப்போ நமக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹை 26,000 கிட்ட இருந்தது. இப்போ இந்த வாரெலாம் ரொம்ப கீழே போனது 22,300 கிட்ட. இப்போவும் மார்க்கெட் ரொம்பலாம் மேலே ஏறிடல. இந்த 23,300, 23,700 இதுக்கிடையில் தான் வாலட்டைலாக இருக்குது. இறங்குது ஏறுது, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. ஸோ எந்த மாதிரி மார்க்கெட்டில் இன்னும் புல்ரன்லாம் வரல. இது சைட்வேஸ் மார்க்கெட்டு தான். அதுக்காக பேரிஷாகவும் போகல. மேபி அடுத்தப்பில் இவங்க திருப்பியும் வார் ஏதாவது ஸ்டார்ட் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும். ஒன்று டெலிவரி பேஸ்டுனா நிறையவே ஸ்டாக்ஸ் இருக்குது முன்னை விட. இப்போ நானே இதில் ஃபாலோ பண்ணுறதுக்கே நிறைய ஸ்டாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஷேகிள் ப்ரீபெய்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்ஷன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அதோடைய ஒரிஜினல் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் $475 கிட்டத்தட்ட லோவில் இருக்குது. இப்போ ஆல் டைம் லோ கிட்ட வந்திருக்குது. ஷீலா ஃபார்ம் இதுவும் ரிசல்ட்டெல்லாம் நல்லா தான் வந்தது, ஆனாலும் பெருசாக ஏறல. ஆல் டைம் ஹை $1000, அதுக்கும் மேலே கூட போயிருக்குது. அது $2,000 வரைக்கும் போயிருக்குது. இப்போ இருக்கிறது கிட்டத்தட்ட லோவை விட கொஞ்சம் மேலே இருக்குது. ஒரு 475-500 லோ அப்படின்னு வச்சா 595 இருக்குது. ஏபிபி எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லையா, இல்லை ரிசல்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு இதை ரொம்ப அடித்தாங்க. ஆக்சுவலாக
பார்த்தீங்கன்னா தெரியும் 7500 அதை அடித்து இறங்கி வந்தது 6300 இப்போ தான் ரீசெண்டாக 2 நாளாக அது ஏறி 6598 அந்த மாதிரி வந்திருக்கு. கெய்ன்ஸ் அது இன்றைக்கி தான் ஏறி இருக்குதுன்னு நினைக்கிறேன், 5.25%. இதுவும் வந்து ரிசல்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே அடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், வெர்டிகலாக இறங்கியிருக்கும். கிட்டத்தட்ட 4500 இருந்த ஸ்டாக்கு 3000க்கு வந்துடுச்சு. ஒரே நாள் 20% அடித்தாங்கன்னு நினைக்கிறேன். அதை இப்போ வந்து அதை ஏறி இருக்குது 5.25%. ஆம்பர் என்டர்பிரைசஸ் அதே மாதிரி ஹெவியாக ஃபால் ஆன ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஏறி இருக்குது. வெர்டிகலாக இறங்கி இருக்குது, இப்போ ஏறி இருக்குது. கிளான் ஃபார்மா இது ரிசல்ட் நல்லா இருந்தது, தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குது. ஜி ஷிப்பிங் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோடைய ரிசல்ட்டு இன்னும் நாளைக்கோ அந்த மாதிரி வரப்போகுது. தொடர்ந்து அப்வர்ட்ஸில் தான் இருக்குது. அது 1100 ஆரம்பித்து 1700 1000 ஆரம்பித்து அது தொடர்ந்து ஏறிட்டு தான் இருக்குது. அது ரொம்ப பெருசாக இறங்கவே இல்லை. இந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து புது ஸ்டாக்ஸே நான் நிறைய பார்க்குறேன், அந்த நியூஸில் பார்க்குறதுனால பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஐடி எல்லாமே நிறைய இறங்கியிருந்தது, இப்போ ரீசெண்டாக திருப்பி கொஞ்சம் ஏறிச்சு. டாலர் ரூபி அந்த வேரியேஷனால் குறிப்பாக ஐடியில் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். கோஃபோர்ஜுக்கு நல்லாவே எப்பொழுதுமே டார்கெட் கொடுக்குறாங்க. இறங்கும் போதெல்லாம் நீங்கள் பை பண்ணிக்கலாம். அது ஈஸியாக 50-100 ஏற மாதிரி இருக்குது. இன்ஃபோசிஸ் விட கோஃபோர்ஜ் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. மூமெண்ட்டுமே கோஃபோர்ஜில் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுமாதிரி ஒராக்கிள் ஃபைனான்ஸ் அது கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்டாக்கு. அன்றைக்கி சாக்ஸாஃப்ட்லாம் நான் அன்றைக்கி பார்த்தேன், 10%க்கு மேலே அன்றைக்கி ஏறிச்சு. ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த இருக்கலாம், இதில் நல்ல ஒரு ரைஸ் இருந்தது அன்றைக்கி. அப்புறம் இப்போ திருப்பி கொஞ்சம் இறங்கி இருக்குது, 150 வரைக்கும் போச்சு. 132 அந்த மாதிரி ரேட்டில் இருந்து. பிர்லா சாஃப்ட்லாம் நான் முன்னாடி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 380-400 கிட்ட இருந்தது, ரொம்ப இறங்கியிருக்கு. எக்ஸாவேர், ஏடிஎம் இது எல்லாமே ஐடி ரிலேட்டடாக இருக்குது. இப்போ இன்றைக்கி இதில் டிஃபென்ஸில் வந்து என்ஐபிஇ அப்படின்னு ஒன்று உண்டு. அது பார்த்தா இன்றைக்கி 16% வரைக்கும் போச்சு. இப்போ 10% இருக்குது. ஒரே நாளில் இன்றைக்கி அது ஏறி இருக்குது, இவ்வளோ ஏறி இருக்குது. அப்புறம் ஏறிட்டு இறங்குச்சு, 15% வரைக்கும் ஏறிட்டு இறங்கிச்சு. இன்றைக்கி ஓப்பனிங் வந்து 1204 தான். 1409 வரைக்கும் போயிட்டு 1290 9.8% க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ நீங்கள் நிறைய மணி கண்ட்ரோல் ஆப்பு ஸ்க்ரீனரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ முடிஞ்சோன்னா மணி கண்ட்ரோல் ஆப்பையும் ஓப்பன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் அது காட்டுறேன் ஒரு வீடியோவில். ஸ்க்ரீனர் ஆப்பும் எப்படி அதில் ரிசல்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கம்பெனிக்கு ரிசல்ட்ஸ் போடுறாங்க, ரொம்ப ஈஸி அதில் ரிசல்ட்ஸ் பார்க்குறது. ஏர்னிங் பெர் ஷேர் போட்டிருக்காங்க, நெட் ப்ராஃபிட்டு, சேல்ஸு, அந்த மாதிரி 4 இது தான். அது போன குவார்ட்ரு, இயர் ஆன் இயர், அவ்வளோதான் டீட்டெயிலு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.